ஹாய் ஹலோ வெல்கம் டு கிருத்திஸ் மாரி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஸ்பைசி சிக்கன் பீஸா நம்ம வீட்டில் எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம சாஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து 3 தக்காளி நல்லா கீறிட்டு சேர்த்துக்கலாம். 5 காஞ்ச மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ தக்காளியெல்லாம் எடுத்து தனியாக அந்த தொலியெல்லாம் உரித்து எடுத்துக்கலாம். இப்போ அந்த தக்காளி, மிளகாய் வத்தல், வெங்காயம் அந்த வேக வச்சது எல்லாத்தையும் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், அரைச்சாச்சு. இந்தளவுக்கு அரைச்சா போதும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அதோடு சேர்த்துக்கலாம். அப்புறம் 3 மிளகாய் வத்தலில் உள்ள சீட்ஸ் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் ஜீனி, 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்பப்போ லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. தண்ணியெலாம் ஓரளவுக்கு வத்துற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ அந்த தண்ணியெலாம் வற்றிடுச்சு, நமக்கு சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம கடையிலேயே பீஸா ப்ரெட்டுன்னு கேட்டால் கிடைக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பீஸா ப்ரெட் எப்படி செய்யுதுன்றதை போடுறேன். இப்போ இந்த சாஸை மேலே தடவி விட்டுக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி, நறுக்கி வச்சுருக்கிற குடமிளகாய். அது மாதிரி குடமிளகாய் உங்களுக்கு கலர் எல்லோ, ரெட்டு எது பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சிக்கன் ஃப்ரை அதை சேர்த்தாச்சு. இல்லை நீங்கள் பன்னீர், ஸ்வீட் கார்ன், பேபி கார்ன் இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம துருவிய சீஸ் போட்டுக்கலாம். நான் அந்த சீஸை வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு துருவிட்டு ஃப்ரீஸில் வச்சு எடுத்துருக்கேன். அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து துருவியாக சீஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு.
நம்ம ஆல்ரெடி அவனை வந்து ப்ரீஹீட் ஒரு 5 மினிட்ஸ் 200 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணியிருந்தோம். இப்போ அவனில் அதை பீஸாவை ப்ளேஸ் பண்ணிடலாம். பண்ணிட்டாச்சு. அதே மாதிரி 200 டிகிரி 10 மினிட்ஸ் வச்சா போதும், நமக்கு பீஸா ரெடி ஆயிரும். இப்போ பீஸா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அந்த சீஸ் எல்லாம் நல்லா உருகிட்டு ஸ்பைஸியான பீஸா ரெடி ஆயிடுச்சு. இதை கெச்சப் வச்சு சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டிலேயே சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஸ்பைஸியான பீஸா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.